ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி விலாக். இன்னைக்கு வந்து லாங் வீடியோ தான் போட போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அனுமா, உன் ஃபேஸ் தெரிய மட்டும் கொஞ்சம் முன்னாடி வா. இன்னைக்கு வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் ஹஸ்பண்டோட சொந்த ஊர். அங்கே தான் போகிறோம். நிறைய பேர் அந்த வீடோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து லாங் வீடியோலே அதையும் காமிச்சிடுறேன். இப்போது நைட்டு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னங்க, ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்களேன். ஓகே. மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ வர மாட்டாங்க. நம்ம தான் இழுத்து பிடிச்சி கொண்டு வரணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாப்பா நீயும் ஒரு ஹாய் சொல்லிடு. தம்பி வந்து அதுக்குள்ளே தூங்கியாச்சு. ஸ்கூலில் தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல்லேருந்து வந்து டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வீட்டில் என்னென்ன பண்ணுறோம், அந்த வீடோட வியூ எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இதில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிங்க, இப்போ காமிக்கிறேன். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னொன்னே இந்த லாங் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஏன் அவனை இது கூப்பிட்டீங்க? அனு, நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி பாலம் போட்டாங்க பாரு. பாலம் தாண்டா, ஓடைக்கு ஒரு பாலம். அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு. வழியில் வண்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் ஹஸ்பண்ட் நோட்டி விட்டுட்டு வராங்க. நைட்டு ஹஸ்பண்ட் வேலை முடிச்சு வந்தோடனே கிளம்பி வந்தோம். இனிமேல் வந்து இங்கே நைட்டு தங்கிட்டு காலையிலே கிளம்பிடுவோம். எதுக்கு உடனே கிளம்பணும்னு நினைப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு வேலை வந்து ஊரில், நம்ம வீடு அடைச்சே இருக்கே அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து பார்ப்போம். செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருச்சு போல. நம்ம வீட்டில் இருக்க செடியெல்லாம் கம்மி. இது கொய்யா மரம். ஒன்னே போய் காமிக்க சொன்னோம் பாரு. இது பப்பாளி மரம் இல்லை, அது ஒரு சுகருக்குள்ள இல்லை. எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறா. சரி, அது என்ன மரம்? அதுதான் மாமரம்னுமா? அது வந்து சீதா மரம். ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு வந்து இந்த மரம் தெரியல. ஓகே, ஆனால் மாமரம் தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு சுகருக்குள்ள இது. ஃபுல்லாக அந்த செடிகள் இருக்குது. அப்புறம் பின்னாடி முருங்கை மரம், சைடில் கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ வீட்டை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டை பார்க்கலாம். இப்போ வீட்டில் வந்து ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாமே ஒரே இதுதான். அப்படியே கவர் பண்ணுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் கிச்சன். இது நாங்கள் வந்து எப்போது தானே வருவோம், அதனால் வந்து திங்ஸ்லாம் அதிகமாக வைக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சமாக பாத்திரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி உள்ள சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. கொஞ்சமாக பாத்திரம், அப்புறம் அடுப்பு, கேஸ் எல்லாமே வச்சுருப்போம். நாங்கள் வந்தோம்னா கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து தோசை மாவு கடையிலே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்க மேகி கேட்டாங்க, அவங்களுக்கு மேகி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இதுதான் என்னோடய பையன், அவங்களுக்கு தெரியும். காரில் வரும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுதான் ஹால். சோஃபா வச்சுருக்கோம். பூச்சி வருது. இங்கே வந்து காட்டு பகுதின்னொடனே காலையில் உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் ஃபுல்லாகவே மரங்கள், இந்த பக்கத்தில் தோட்டம்லாம் உண்டு. அதோட பூச்சி எல்லாமே வருது. அப்புறம் இது பெட்ரூம். இதுதான் ஒரே ரூம். இந்த ரூமோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து இப்போ என்ன செய்கிறாங்க, தனித்தனி ரூம் கொடுத்தா ஓடி போய் ஒரு ரூமில் பூட்டிட்டு அவங்க பாட்டில் விளையாடுறது, ஃபோன் பார்க்குறது இப்படி இருக்காங்களா. இதுனா நம்ம கண்ணோட்டத்துலேயே இருப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிள்ளைங்க எல்லாமே ஒரே இடத்துல இருப்பாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா என்னோட பையன் வந்து அப்பப்போ கொஞ்சம் கேம் விளையாடுவான். ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் பண்ண மாட்டான். சமத்தா உட்காந்து அந்த டிவியை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வீடு. இந்த வீட்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் அடுத்து கமெண்ட்டில் சொல்கிறேன், இல்லை அடுத்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து உங்களோட மாமியாரை காமிங்க, மாமனார் எங்கெல்லாம் கேட்கிங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல. இதுதான் மாமனார் மாமியார். இவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் சமைக்கிறதுக்கு வாங்கி வந்துருக்குது. மழைன்னொடனே கொஞ்சம் பசங்க ஏதாவது காரமாக சாப்பிடணும்பாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு இந்த இதுக்கு பேர் ஏதோ சிப்ஸு, அப்புறம் தோசை மாவு, வீட்டில் இருந்து தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து இப்போ தேவையான பொருட்கள், இன்றைக்கு மட்டும் தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பசும்பால். இங்கே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கொண்டு கொடுத்தாங்க. எப்படி பாருங்கள், திக்காக இருக்குது. அந்த நுரை கூட எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சுத்தமான நம்ம தண்ணி கலக்காத பசும்பால்.
அவ்வளோ திக்காக இருக்குது. அனு பத்தியா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நம்ம வீட்டுக்கெலாம் அங்கே வர்றது எப்படி இருக்கும்? ஊனா நம்ம வீட்டுக்கு வர்றது எப்படி இருக்கும்? தண்ணி கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது பத்தியா? இப்போ தான் கறந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் இருக்க மாடு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? என்னென்ன தண்ணி கலக்கி எப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு காஃபி போட்டு பார்க்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இது திக்கான பால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே வேண்டாம். அதுக்கும் இதுக்குமா? ஓகே, நாளைக்கு காஃபி போடும்போது காலையில் காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான்.